வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் எந்த வண்டியை பற்றின ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அசோக் லேலண்டோடைய அவதார் 2825 டிப்பர். இந்த டிப்பரோடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ப்ரைஸு, மைலேஜ், வாரண்ட்டி, டைமென்ஷன், இது பற்றினா ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரக்கோடைய ஃப்ரண்ட் லுக்கில் இருக்கிற கேபினோடைய கலர்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸும் சரி, லுக் வைஸும் சரி, நல்லா அருமையான ஒரு ட்ரக்காக வந்து இருக்குது. இந்த டிப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபின் வித் சேசஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கேபின் வித் லோட் பாடி ஆப்ஷனோடய வந்து கிடைக்குது. 2025 BS6 மாடல். ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா அகலமான விண்ட்ஷீல்டு, 2 வைப்பர் பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க. அசோக் லேலண்டுக்கான பேஜிங், அதுக்கப்புறம் லைலாண்டுக்கான லோகோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஹெவியான பம்பர், அதுக்கப்புறம் ஹாலஜனுக்கான ஹெட்லைட்ஸ் வந்து இருக்குது. கேபின் டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டராக வந்து ஒரு மிரர், பிளைண்ட் ஸ்பாட் மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரக்கோடைய இன்ஜினை பார்த்தீங்கன்னா ஏ சீரீஸில் BS6 4 சிலிண்டர் இன்ஜினு வித் ஐஜன் 6 டெக்னாலஜி இன்ஜின். இந்த டிப்பரோடைய கிராஸ் வெஹிக்கிள் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 28,000 kgக்கான கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் வந்து இருக்குது. ஹார்ஸ் பவர்னு பார்த்தீங்கன்னா 250 ஹார்ஸ் பவர். அதுக்கப்புறம் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 900 நியூட்டன் மீட்டருக்கான டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ட்ரக்கோடைய பேலோடு கெப்பாசிட்டி 16,500 kgக்கான பேலோடு கெப்பாசிட்டி. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 2.75லேருந்து 3.75 லிட்டருக்கு வந்து கொடுக்குது. சிட்டி டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 2.5 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு வந்து உங்களுக்கு மைலேஜாக வந்து கிடைக்குது. நம்பர் ஆஃப் டயரு 10 ப்ளஸ் ஒரு ஸ்டெப்னி டயர். பின்னாடி இருக்கிற பாடிக்கான லென்த் அண்டு வித் வந்து கொடுத்துருக்காங்க. பாடியோடைய லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 4700 mm. பாடியோடைய வித்துன்னு பார்த்தீங்கன்னா 2328 mmக்கான வித்து வந்து இருக்குது. 4 சிலிண்டர் இன்ஜினோடைய சிசின்னு பார்த்தீங்கன்னா 5660 cc. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 220 லிட்டர். 24 லிட்டருக்கான AdBlue டேங்கோடைய கெப்பாசிட்டி. வண்டியுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு 60 km/h வரைக்கும் போகும். பேட்டரி பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு 2 பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க 120 ஆம்ஸில். வண்டியுடைய டிரான்ஸ்மிஷன் 9 ஸ்பீடுக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 9 கியர் வந்து ஃபார்வேர்டு, 1 கியர் வந்து ரிவர்ஸு. கிளச் பிளேட்டுடைய டயா 395 mm சிங்கிள் பிளேட்டு செராமிக் கிளச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் டைப்பு. ஸ்டேரிங்கோட டைப்பு பவர் ஸ்டேரிங்கு. லெஃப்ட் சைடு கண்ட்ரோலரில் உங்களுக்கு வைப்பருக்கான கண்ட்ரோலும், ரைட் சைடில் உங்களுக்கு லைட்டுக்கான கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. 9 ஸ்பீடுக்கான கியர் ராடு. நெக்ஸ்ட்டு ஏசிக்கான கண்ட்ரோல், அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் லாக்குக்கான சுவிட்சை வந்து கொடுத்துருக்காங்க. ரியருக்கான லைட்டு, அசால்ட்டுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நுமேட்டிக் பார்க்கிங் பிரேக்கு, அதுக்கப்புறம் மியூசிக் சிஸ்டம். சீட்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் ப்ளஸ் ஒரு கோ டிரைவர் உட்காந்துட்டு போகிறதுக்கான சீட்டிங் கெப்பாசிட்டியாக வந்து இருக்குது. பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் பிரேக்கு, ABS சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டயர் சைஸு 295/90 R20க்கான டயர் சைஸாக வந்து இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் செமி எலிப்டிக்கல் மல்டி லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன். ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா NRS செமி எலிப்டிக்கல் அண்டு போகி சஸ்பென்ஷன். கிரவுண்ட் கிளியரன்ஸு 305 mm. டர்னிங் ரேடியஸ் 8300 mm. இந்த ட்ரக்குக்கான வீல் பேஸு 4600 mm. இந்த டிப்பருடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40.54 to 43.52 லட்சம் வரைக்கும் வரும். இந்த டிப்பருடைய ஆன்ரோடு ப்ரைஸு 51 லட்சத்துலேருந்து ஒரு 53 லட்சம் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக வரும். இந்த டிப்பரில் இருக்கிற பாடியுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து கிடைக்கிது. 14 கியூம் பாடி, அதுக்கப்புறம் 16 கியூம் பாடி, அதுக்கப்புறம் 20 கியூம் பாடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து கிடைக்குது. அதனால தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து சொல்ல முடியல. எக்ஸாக்டான ப்ரைஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஷோரூமை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த டிப்பருடைய வாரண்டின்னு பார்க்கும்போது 4 வருஷத்துக்கான வாரண்ட்டி, அப்படி இல்லைன்னா 6000 ஹவர்ஸுக்கான வாரண்ட்டி வந்து கம்பெனி சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த அசோக் லேலண்டோடைய 2825 டிப்பருக்கான ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.